ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வேல்யூ அண்ட் வெரைட்டின்னு புதுசாக பெங்களூர் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷாப் பற்றி தாங்க காட்டுறேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸில் போனோடனே ஃபஸ்ட்டு மென்ஸ் கலெக்ஷன் தாங்க வச்சுருந்தாங்க. பேஸ்மெண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர்னு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் அவங்கள மென்ஸோட வின்டர் ஜாக்கெட் கலெக்ஷன் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற, குட்டீஸ் யூஸ் பண்ணுற, மென்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் மென்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் நிறையா இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சுன்னே சொல்லுவேன். 300 to 400 ரேஞ்சஸில் இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பைக்லாம் ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி க்ளவுஸஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நிட்டரில் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக் தாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ஃபர்லியாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 rupees பக்கத்தில் இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படியே பக்கத்தில் இந்த டெடி பியர் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 300 rupeesக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது இந்த பர்பிள் கலர்லாம் தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. பட் ஒரே ஒரு ஜிப்பு தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 300 rupeesல இருந்துச்சு. இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ப்ரௌன், ஆஷ் கலர்னு நிறைய கலர் இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர்லேயே இருந்துச்சு. அதில் அந்த பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது கூட ஓகேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி பர்ஸ், லெதர் மாதிரி இருக்கிற பர்ஸ் பார்த்திங்கன்னா 300 rupeesங்க. அதுவும் 300, இதுவும் 300 அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த வேல்யூ அண்ட் வெரைட்டியில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேயே இருந்ததுங்க. ஸோ இதென்ன இப்படி இருக்குது, இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வின்டருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, இந்த மாதிரி ஃபர்லியாக இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்ல ஃபர்ராக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 rupees ரேஞ்ச், 175 ரேஞ்சிலேருந்து இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் கீழே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃப்யூம்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய பெல்ட் கலெக்ஷன் இருந்ததுங்க. இந்த ஃப்ளோரில் தான், பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான், சாரி இந்த கடையில் தாங்க மென்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது நான் காமிச்சிருக்கேன். நிறையாவும் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவேன். வேறு எங்கேயும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்ததே இல்லை. அது போக இங்கே பாருங்களேன், அவங்களோட ஃபுல் இந்த டிஷர்ட்ஸு அதெல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. மென்ஸ்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸாக, அதுவும் பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருந்தால். பொதுவாக பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு தானே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே உமன்ஸ்க்கு தான் இருக்கும், அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ், அப்புறம் மென்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் இங்கே மென்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த குளிருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, இந்த நிட்டட் ஸ்லிப்பர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்ததுங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஃபுல் அண்ட் லென்த் ஷர்ட்டு, அப்புறம் நிட்டட் ஷர்ட்டு, நிட்டட் டிஷர்ட்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. கொஞ்சம் சைடில் மட்டும் நம்ம குட்டீஸ்க்கு நமக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எது இல்லைன்னு சொல்ல முடியாது, எது இல்லைன்னு போகவும் முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ரேட் எல்லாமே மென்ஸ் கலெக்ஷனில் அஃபோர்டபுள் ரேட்டில் தாங்க இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், அவங்ககிட்ட என்ன நினச்சி போகிறாங்களோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ வின்டர் ஜாக்கெட்டோ, டிஷர்ட்டோ, இல்லை இந்த பெர்ம்டாஸோ, அவங்களோட அண்டர்வியர்ஸோ, பனியன்ஸோ எல்லாமே இருந்ததுன்னு சொல்லுவேன். அதிலே நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ரேட் வாரியம் மேலேயும் டேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு நமக்கு எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். அவங்க போடுற பனியன்ஸு அது எல்லாமே நிறைய சைஸ் வாரியாகவும் வச்சுருந்தாங்க, ரேட் வாரியாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ ரேட்டை பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அதில் சைஸ் இருக்கான்னு கூட பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்களா, இந்த மென்ஸ்க்கு போடுறது உள்ள ஒரு டிஷர்ட்டு, வெளியில் பார்த்திங்கன்னா லெதர் ஜாக்கெட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நிட்டரில் டிஷர்ட் மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்குறக்கு. ஸோ மேக்ஸிமம் அதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் பார்க்கும்போதே. ஸோ அப்புறம் இது மாதிரி ஹூடி டைப்பில் இருக்கிற டிஷர்ட்ஸும் அதுவும் நிறையா இருந்துச்சுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மென்ஸ்க்கு ஏற்பட்ட கலெக்ஷன்ஸாக, பொதுவாக மென்ஸ் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ நான் பார்த்ததே இல்லை. அது இந்த ஷாப்பில் கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேருந்தே இவ்வளோவா அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட் மிஸ்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க காலர் வச்ச டிஷர்ட்ஸு, அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸு லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஏகப்பட்டது இருந்ததுங்க. ஸோ அது உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அவங்க போடுற டேக்கு, அப்புறம் அவங்க போடுற ரெகுலர் யூஸ்க்கு போடுற பேண்ட்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன். இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோரையுமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கடையில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்களேன் அப்படின்னு சொல்லி தான் நானும் போய் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நான் இருக்கிறதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெர்முடாஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க.
ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெர்முடாஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. கீழே காமிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெர்முடாஸ் கலெக்ஷன். ஏன்னாப்பா இங்கேயுமா மென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு நான் பார்த்தேன். ஏன்னா இங்கேயும் மென்ஸ் கலெக்ஷன் மட்டும்தாங்க இருந்துச்சு. இந்த ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மென்ஸ். அங்கேயாவது கொஞ்சமாக ஓரமாக நமக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் மென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், பா என்ன கலெக்ஷன்ஸ்ப்பா அப்படின்னு. நமக்கு தான் சில்க் சாரீ, எம்ப்ராய்டரி சாரீ அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இவங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல் பேண்ட்ஸும் இருந்துச்சுங்க. ஃபார்மல் பேண்ட்ஸில் ரேஞ்ச் வாரியாக வச்சுருந்தாங்க. அதுவும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. பார்க்கும்போதே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஃபார்மல் கலெக்ஷன்ஸ் பேண்ட்ஸும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் கொஞ்சமாக உரமாக ஒதுக்கிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுக்கிட்டு இதில் என்னென்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நானும் போய் ஃபுல்லாக பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா பெர்முடாஸ், இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபார்மல் பேண்ட்ஸ், இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஷர்ட்டுங்க, ஃபார்மல் ஷர்ட்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிற ஷர்ட்ஸும் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்பா என்ன கலெக்ஷன்ஸ்ப்பா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா ட்ரெண்டி ஷர்ட்ஸும் இருக்குது, கேஷுவல் ஷர்ட்ஸும் இருக்குது. என்ன மாதிரி ஷர்ட் வேணுமோ அதை போட்டுக்கலாம் அவங்க. ஸோ செமி கேஷுவலு அப்புறம் ஃபார்மலு அந்த மாதிரி நிறைய ஷர்ட்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் ட்ரெண்டியாக இருக்கிற அந்த வெஸ்டர்ன் ஃபார்மல் ஷர்ட்ஸும் கூட நிறையா இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஏகப்பட்ட ஷர்ட் கலெக்ஷன்ஸுங்க. பாருங்களேன், உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. அப்பா இந்த சைடில் கொஞ்சமாக ஏதோ ஒன்று கொஞ்சம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு என்னென்னு போய் பார்த்தா கர்டன்ஸுங்க. கர்டன்ஸ் பார்த்திங்கன்னா விண்டோ கர்டன்ஸு அப்புறம் டோர் கர்டன்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. அப்போ இதுலேயும் கொஞ்சம் ஓரமாக ஏதோ நம்மளுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நானும் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா கர்டன்ஸும் நிறையா சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சஸ் வாரியாகவும் நிறையா இருந்ததுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா காட்டன் இல்லை, சிந்தட்டிக் மிக்ஸில் இருக்கிற ஒரு கர்டன்ஸ் தாங்க. அதையும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். கர்டன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் வேரியேஷன்ஸில் நிறைய கலர்ஸில் நிறைய சைஸ் வேரியேஷன் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த வின்டருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி இது மாதிரி இருக்கும்ல, பெட்ஷீட் மாதிரி இருக்கும் இல்லைங்க ஒரு மாதிரி. இது என்ன மெட்டீரியல் டக்குன்னு வரல இப்போ வீடியோவில் சொல்லிட்டு இருக்கும்போது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2000 பக்ஸில் இருந்துச்சு. பிளாங்கெட்டுங்க ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2000 ரேஞ்சில் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஃபர் டைப்பில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் சைஸில் இருக்கும்ல அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 2100 ருபீஸில் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அந்த ப்ரைஸ் டேக்கை தான் தேடினேன். கடைசியில் அந்த பிளாக் கலர் இதில் பார்த்துட்டேன். ஸோ அது போக இந்த சைட்லையும் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. ஸோ ஓரமாக நமக்கு ஒரு சில பாட்டை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் 90% பார்ட் மென்ஸ் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. கீழேயும் சரி, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சரி, இந்த வேல்யூ அண்ட் வெரைட்டி ஷாப்லைங்க. ஸோ இங்கே இருக்கிற டிஷர்ட் மாடல்ஸையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது போக அவங்க யூஸ் பண்ணுற ரெயின் கோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட ரேஞ்சஸும் காமிச்சிருக்கேன். மென்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சும்மா சொல்லக்கூடாதுங்க. அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சு. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபீல் ஆகுங்க. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த ஷாப் போயிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ நாள் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா பிராண்டட் ஷர்ட்ஸும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சைடில் வச்சுருக்காங்க. அதுக்குன்னே ஒரு செக்ஷன் மாதிரி போட்டு ஒரு ரேக்கில் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஷர்ட் தான். அதோட சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் கலர்ஸும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்பா இந்த சைடில் இன்னொன்று கொஞ்சம் இருந்ததுங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் தான். பாட்டில்ஸ் பாருங்களேன், ஏகப்பட்ட பாட்டில்ஸ் இருக்குங்க. அதில் இந்த பிளாக்கு, க்ரீனு, கோல்டுன்னு. அப்பா அது போக பார்த்திங்கன்னா அந்த ஹாட் அண்ட் கோல்டாக யூஸ் பண்ணுற அந்த தெர்மல் ஸ்டீல் பாட்டில்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. அதுவுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் பாட்டில்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் இருந்துச்சு. அதில் சக்ஸஸ் இஸ் அ டிசிஷன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குங்க. இன்னொன்று காமிக்கிறேன், அது ஸ்டீல் தான். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாட் அண்ட் கோல்டாக யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்டீலுங்க. இந்த பர்பிளே அழகாக இருந்துச்சுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பர்பிள் அழகாக இருக்கே அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டீலு, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோல்டாக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டில் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், மேலேருந்து கீழே வரைக்கும் என்னென்ன பாட்டில்ஸ் இருக்குன்னு. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கீழே லைட் க்ரீன், அது போக மேலே டார்க் க்ரீன் பாட்டில்ஸும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஸ்டீலில் இருந்ததுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் குட்டீஸ் யூஸ் பண்ணுற பாட்டில், அப்புறம் இந்த மாதிரி காப்பர் பாட்டில்ஸும் இருந்ததுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலேயே. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ரேஞ்ச் வந்துச்சு. பட் இது குட்டி சைஸ் தான், ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த க்ரீன் பாட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இது ஸ்டீலாக என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் கூட உங்களுக்கு அப்படியே இதில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இது ஸ்டீல் தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டடியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இது ஒரு மீடியம் சைஸ் பாட்டிலுங்க. இது 1 லிட்டர் பாட்டில் கூட இல்லை. அப்புறம் பாருங்களேன், இந்த சைடில் வச்சுருக்கிற அவங்களோட டிஷர்ட் கலெக்ஷன்ஸுன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் ஹூடி வச்சுருக்கிற டிஷர்ட்டு, அப்புறம் ப்ளெயினாக இருக்கிற டிஷர்ட்டு, காலர் டிஷர்ட்டு, ரவுண்ட் காலர் டிஷர்ட்டு, அந்த மாதிரி லைன்ஸில் இருக்கிற டிஷர்ட்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இங்கேயும் இருக்குங்க. ஸோ பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இந்த வேல்யூ அண்ட் வெரைட்டி ஷாப்பில் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் மென்ஸ் கலெக்ஷன்ஸை இதில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது போக வேணும்னா உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸாக தான் பார்க்குறீங்க. அதனால தான் அப்பாடா இதை முடிச்சுட்டு மேலே போய் பார்க்கலாம், கீழேருந்து பார்த்தாச்சு, இப்போ மேலே போய் பார்க்கலான்னு செகண்ட் ஃப்ளோர் வந்தேங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்தால் செகண்ட் ஃப்ளோரில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தேன். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உமன்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ உமன்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸு இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். 860 இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிட்டர்லேயே இருக்கும். இது அந்த காஷ்மீர் பீப்புள்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக நிட்டரில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது குளிர் நல்லாவே தாங்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ அண்ட் வெரைட்டி ஷாப்பில் இருக்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 300 இருந்துச்சுருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா டாப் வித் ஷால் தான் இருக்குது. பேண்ட் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஸோ டாப்பும் ஷாலும் மட்டும் இருக்குது. பட் ஷால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, லென்த்தியாகவே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த க்ரீனு இதெல்லாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிட்டர்லேயே இந்த பர்பிள் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஷால் இருந்துச்சு. பட் இந்த பர்பிளில் பார்த்தீங்கன்னா ஷால் இல்லை. பட் இதோட ரேஞ்ச் பர்பிள் மட்டும் 450 ரேஞ்சில் இருந்ததுங்க. அது 300 ரேஞ்சில் இருந்துச்சு. பட் வித் ஷாலோட 300, அது வந்து வித்தவுட் ஷாலில் 450 இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லேடிஸில் மேக்ஸிமம் கேஷுவலாக போட்டிருக்கிற ரெகுலர் குர்த்திஸும் இப்போ கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன். இந்த ஃபர் குர்த்திஸ் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த சைடில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் குர்த்தி ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அதோட டாப்பு, பேண்ட்டு, பாட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய குர்த்தி கலெக்ஷன்ஸ் மேலே இருந்துச்சுங்க. பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன தெரியுங்களா, மேலே இருக்கிற இந்த ஃப்ளோரில் ஏசியே இல்லைங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏசி இருந்துச்சு. இந்த செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் ஏசியே இல்லை. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் கூட ஏசி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த தேர்ட் ஃப்ளோரில் தான் இந்த உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ ஃபுல்லாக மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுலேயும் அதுவும் ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசியே இல்லைங்க. தேர்ட் ஃப்ளோரில் உமன்ஸ் கலெக்ஷன் நாங்கள் என்னப்பா பண்ணோம், இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏசி கூட போடலையே அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் குர்த்திஸ் நிறையா இருந்துச்சு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் குர்த்திஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அது பார்க்க பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து பேக் பண்ணி அப்படியே மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அது மெட்டீரியலாக இல்லை ஸ்டிச்சுடான்னு தான் பார்த்தா தெரியல. மேலே ஹேங் பண்ணியிருக்காங்க, எடுக்க முடியல. ஸோ அதனால் வெளியில் அவங்க ஹேங் பண்ணி வச்சுருக்கிறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே ஹேங் பண்ணதெல்லாம் எடுத்து பார்க்க முடியலைங்க, ரொம்ப மேலே இருந்தது. எடுத்து காமிக்கிறதுக்கும் ஆளுங்க இல்லை அப்போ தேர்ட் ஃப்ளோர்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயே மேலே இருக்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அது செமி ஸ்டிச்டா இல்லை மெட்டீரியல்ஸ் தான் தெரியல. பட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது போக இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டிஸுங்க. நைட்டிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 300, 400 ரேஞ்சில் இருந்துச்சுங்க. அது இந்த 400 ரேஞ்சில் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாலு, குர்த்திக்கு யூஸ் பண்ணுற ஷால்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் காமிச்சிட்ருக்க நைட்டி கூட பார்த்தீங்கன்னா 460க்கு மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதே செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் இருந்துச்சு. அது போக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உமன்ஸோட ஷர்ட் இருந்துச்சு. அப்புறம் ஷால் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. உமன்ஸ்க்கு போடுற நைட் ஷூட் கலெக்ஷன்ஸும் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் பேண்ட் ஷர்ட் இருந்துச்சு. ஸோ அப்புறம் உமன்ஸ் யூஸ் பண்ணுற பேண்டீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க.
ஸோ நம்ம சைஸ் வரையும் எடுத்து வச்சுக்கலாம். பட் இந்த செக்ஷனில் ஏன் தான் ஏசி போடலன்னு தெரில, எப்படி தான் லேடிஸ் நின்று வாங்குறாங்கன்னு தெரில. தூத்திடுச்சுங்க. இத்தனைக்கு ஈவினிங் டைமில் தான் போனேன். மேலே 3rd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தா இதில் மட்டும் ஏசியே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பிரேசியர் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. அது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கப் சைஸ் பிரேசியர்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க தொட்டு பார்க்குறக்கு. ஸோ இப்போ தான் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கப் சைஸ் பிரேசியர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நெட்டரில் நீங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது போக பார்த்திங்கன்னா ஷால் வெரைட்டிஸும் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. இதுக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டியாலா பேண்ட் வித் ஷாலு, அப்புறம் வெறும் ஷால்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. இதிலே காட்டன் ஷால்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. இதோட ரேட் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பட் நான் பார்த்து ஃபீல் பண்ண வரைக்கும் மென்ஸ் கலெக்ஷன் விட உமன்ஸ் கலெக்ஷன்ஸோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். மென்ஸ் கலெக்ஷனில் 300-400 ரேஞ்சுக்கு நிறையா இருந்துச்சு. பட் உமன்ஸ் கலெக்ஷன்ஸில் அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஷாலு நைட்டிஸ் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பட் குர்த்திஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அப்புறம் இது போக பார்த்திங்கன்னா ஷால் கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படியே உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். நம்ம வின்டருக்கு யூஸ் பண்ணுற ஷாலு, அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷால்ஸ் அது எல்லாமே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஷார்ட் டாப்க்கு யூஸ் பண்ணுற ஷால்ஸ் அந்த மாதிரி நிறைய காமிச்சிருக்கேன். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி குட்டி ஷால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் அவ்வளோ வராது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற ஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மல் லென்த்தில் இருக்கிற பேண்ட் தாங்க. செமி கேஷுவல் ஷர்ட்ஸுங்க. ஃபார்மல் ஷர்ட்டுன்னு சொல்லிட்டேன். செமி கேஷுவல் ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் யூஸ் பண்ணுறது, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் குட்டீஸ் யூஸ் பண்ணுற, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற க்ராப் டாப்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். க்ராப் டாப்ஸ், ஷார்ட் டாப்ஸ் அதுவும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 3rd ஃப்ளோர் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் உமன் செக்ஷன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரேசியர்லேருந்து அவங்க இன்னர்லேருந்து அவங்க அவுட்டர் வியர்லேருந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது, ஸோ இந்த வின்டர் கலெக்ஷனில் என்ன புதுசாக வந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா இது புது ஷாப்பு. ஸோ எல்லாமே புது கலெக்ஷன்ஸாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வின்டருக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். இப்போ நான் அவங்க யூஸ் பண்ணுற செமி கேஷுவலு, அப்புறம் வெளியில் போகிற அவுட்டர் வியர்ஸ் அது எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அது போக பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற லெதர் ஜாக்கெட்ஸு, அப்புறம் வின்டர் ஜாக்கெட்ஸு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு தான். ஸோ மேலே மட்டும் கழுத்துக்கு மட்டும் ஃபர் வர மாதிரி இருக்க மாதிரி, அப்புறம் நிட்டரில் இருக்கிற மாதிரி டாப்ஸு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. இவங்களுக்கும் உமன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஜீன்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா டேட் ஜீன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் பேக்கி பேண்ட்ஸ் இருந்துச்சு, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற போம்டாஸ் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற நைட் பேண்ட்ஸு, ரெகுலர் யூஸ்க்கு போடுற பேண்ட்ஸு அதெல்லாமே காமிச்சிருக்கேன். அப்புறம் ட்ரெண்டிங் பேண்ட்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளாசோ டைப்பில் இருக்கிற பேண்ட்ஸும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஹூடி டைப்பில் இருக்கிற டிஷர்ட்ஸும் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கலெக்ஷன் தாங்க. இதோட முடிச்சுட்டு லிஃப்ட் முடிச்சு கீழே இறங்கிட்டேன்.